நடிகர் சூரி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். மத்திய அரசு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு அனுமதி அளித்து அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். இது வந்து தமிழனோட வீர விளையாட்டு, நம்ம பாரம்பரியத்தோட வீர விளையாட்டு. எங்க இந்த வருஷத்தோட நமக்கு அது நம்ம பார்க்க முடியாம போயிருமோ, அது நம்மளை விட்டு மறந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டோட அத்தனை மக்களும் எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப வருத்தத்தோட இருந்தா. அந்த அனுமதி நமக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார், நீங்க ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிற பட்சத்துல இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், அது குறித்து சொல்லுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு இப்ப நான் சொன்னேன், எங்க அந்த வாய்ப்பு நமக்கு திருப்பி கிடைக்காம போயிருமோன்னு ஏங்கிட்டு இருந்தோம். இது வந்து இப்ப மதுரை பக்கத்துல ராஜாப்பூர்ல எங்க ஊர்லயும் எங்க வீட்டுல நிறைய மாடு இருக்குது. 60-70 மாடு வளர்த்துட்டு இருக்கோம் இருக்குது. எங்க ஊர்லயும் மிகப்பெரிய ஜாம்பவான் மாடுகள்ல எங்க ஊர் மாடும் ஒன்று. கண்டிப்பா மாடு வந்து சித்திரவதை பண்றோம் அப்படின்றதுனால இந்த ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது கிடையாது. மாடை வந்து வருஷத்துக்கு ஒரு அதுக்கு வந்து நல்ல ஒரு கொண்டாட்டமாக நம்ம அதை வந்து சந்தோஷம், நம்ம அந்த விழாவை நடத்துறோம். எந்த விதத்திலும் மாடுக்கு வந்து பெருசா காயம்லாம் இருக்காது. இது ஒரு வீர விளையாட்டு. உலகத்திலே வந்து ஒரு மிருகத்தை எதிர்த்து நின்று விளையாடுற விளையாட்டு அப்படின்னா இது வந்து தமிழனோட மட்டும்தான் இருக்கும். தமிழனோட வீர விளையாட்டை மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான். வேற எந்த நாட்டிலையும் ஒரு மிருகத்தை எதிர்த்து நின்று இப்படி சண்டை போடுற ஒரு துணிச்சல ஒரு வீரனா கிடையாது. அது தமிழன் கருத்து மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறோம். அதனால வந்து மாட்டை வந்து எடுத்த உடனே கொண்டு வந்து அதை வந்து 100 பேர் மத்தியில களத்துல இறக்கி அதை வந்து நம்ம துன்புத்து அப்பெல்லாம் கிடையாது. அதை அழகா வருஷத்துக்கு ஒரு முறை அதை சூப்பர் நல்ல ட்ரைனிங் பண்ணி நல்ல வேகமா நடக்க வச்சு வேகமா ஓட வச்சு அதுக்கான தேவையான அரிசிகள் வெல்லம் நல்ல நல்ல உடலுக்கு தேவையெல்லாம் கொடுத்து மாட்டு நல்ல ட்ரைனிங் பண்ணி அதை நல்ல தண்ணியில விட்டு நல்ல நீஞ்ச வச்சு இப்படி பக்காவா அதை தெளிவா அந்த மாட்டை உடல் ரீதியா நல்லா பயன்படுத்தி நல்ல தெளிவாக்கி நம்ம அந்த களத்துல இறக்கி வரோம். இது சந்தோஷம். நம்ம கண்டிப்பா மாட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் நம்ம வெறும் பொங்கல் மட்டுமே கொண்டாடணும், அது நமக்கு பொங்கல் கிடையாது. பொங்கலோட சேர்ந்து ஜல்லிக்கட்டும் நடத்தினாதான் அது உண்மையான பொங்கல் நமக்கு. சார், இப்ப ஜல்லிக்கட்டு வந்து போன வருஷம் நடைபெறல. அப்படி இருக்கும்போது இந்த தடையெல்லாம் தாண்டி இப்ப அனுமதி அளித்து இப்ப நடைபெற இருக்கிறதுனால நிறைய பேர் இதுதான் எங்களுக்கு தீபாவளி, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இந்த ஜல்லிக்கட்டு எவ்வளவு சிறப்பானதா நீங்க பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறவங்க மட்டும் இல்லாம அதை பாக்குறவங்களும் இதை எப்படி பாக்குறாங்க சார்? அது ரொம்ப 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 சந்தோஷத்துல இருக்காங்க. என்னன்னா நமக்கு கிடைச்சது நம்மளை விட்டு போயிட்டு நம்மகிட்ட இருந்து போய் திரும்பி அது கிடைச்சதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நம்ம தலைவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, மக்களும் சரி, மாடுபிடி வீரர்களும் சரி, மாட்டை வளர்க்குறவங்களும் சரி, வேடிக்கை பார்க்கறவங்களும் சரி, எல்லாத்துக்குமே இது கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.